ஐந்து கரத்தனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடியே போற்றுகின்றோமே நந்தி மகிழ்ந்தோனே நாண கொழுந்தேனே குந்தியில் வைத்தடி போட்டுகின்றோமே குந்தியில் வைத்தடி போட்டுகின்றோமே வருகின்ற வல்வினையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலைஞ்சிடுமே செந்தில் நகர் சேவகா என்று செந்தில் நகர் சேவகா என்று திருநீரறிவோருக்கு ஒரு தாழ்வும் இல்லையே செந்திரகவா சேகமா என்போருக்கு செந்தில் நகவா சேகமா என்போருக்கு திருநீரணியோருக்கு ஒரு நாளும் தாழ்வும் இல்லையே ஒரு நாளும் தாழ்வும் இல்லையே
வெள்ளை கலியுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எம்மை சரியாகணும் வைத்த தாயே தேவி முத்தாரம்பிகை உச்சினி மாகாளி திருமலை காளி பொண்ணு 18ஆம் படி கருப்பசுவாமி வருவா. இந்த சேரகுளம் புண்ணிய பூமியில் கும்பிடும் குலதெய்வமாக விட்டிருக்கின்றார். வட்டாரம் காத்த என் வட்டாரம் காத்த சுடலை மாட சுவாமி வருவார். பேச்சு பிரம்மராஜுதை பேரழகன் முண்ட சுவாமி வருவார். நமக்கும் வருவார், ஒவ்வொருவருக்கும் வருவார். ஒரு நாளும் ஒரு தாழ்வும் இல்லையே, தாழ்வும் இல்லையே, தாழ்வும் இல்லையே, இல்லையே. தேவி முத்தாரம்மா வருவாள், திருமலை காளி வருவாள், உச்சினி மாகாளி வருவார். பொண்ணு 18ஆம் படி கருப்பசாமி வருவார். இந்த சேரக்குளம் புண்ணிய பூமியிலே வட்டாரம் காத்த சுடலை மாடம் வருவார். நமக்கும் வருவார், ஒருவருக்கும் வருவார். ஒரு நாளும் தாழ்வும் இல்லையே, தாழ்வும் இல்லையே, தாழ்வும் இல்லையே. தாயார் வயற்றிலே நான் கருவாசனில் நங்கு சில நான், அங்கு சில நங்கும் சில நங்கும் சில. தாயார் வயிற்றிலே நான் கருவாசனில் நான் கங்கினேன் நங்கு சில நாள், அங்கு சில நாள், நங்கும் சில நாளும் சில நாள். தரணி பிறந்து மண் பொழுது பிறந்தோடி, தாரணி பிறந்து மண் பொழுது பிறந்தோடி, அவள் நோடினே நங்கு சில நாள், அங்கு சில நாள். தாயார் வயற்றிலே நான் கருமகனித்து நான் தங்கினேன் அங்கு சில நாள், தங்கினேன் அங்கு சில நாள், அங்கு சில நாள். பிறந்து மனம் பொழுதில் பிறந்தோடி, பிறந்து மனம் பொழுது பிறந்தோடி, தவிர்த்து ஒரு சில காயம்மாய் வள்ளல் கொண்டு பாதனில் 3 காலை, காயம்மாய் வள்ளல் கொண்டு பாதனில் 3 காலை, மாடுபோல் அலைந்தேன் சில நான், அலைந்தேன் சில நான், மாடு போல் அலைந்த சில நான், அலைந்தேன் சில நான். காமத்தால் மையங்கிய ஊமை போல் தியங்கிய, காமத்தால் மையங்கிய ஊமை போல் தியங்கிய, கருத்தை இழந்து சில நாள், சில நாள். நாயம்மாய் வளர்ந்துண்ட பார்த்தனில் ஊடலாளி, மாடு போல் அலைந்து சில நாள்,
சடை திங்கள் ஒளிவான கோடி குலசேகரபடி உடையா
மாயாண்டியா அவா மகிழ்ந்திருந்தானடி அமையா இந்த வையகத்தில் தாயாக சுமந்து காத்தானடி சீவனப்பேரையில் அமர்ந்து அமையா ஆழிக்குடியில் கொலுவாக அமர்ந்த மாரடித்தான் சுடரையாக இருந்து சேரகுணம் புண்ணிய பூமியிலே சைவ சித்தார்ந்த நெறிமுறைகள் கடைபிடிக்கும் அவா சைவ செட்டியாருடைய வம்சத்திலே கும்பிடும் குல தெய்வமாக வீட்டிருக்கின்றார் வீட்டிருக்கின்ற தெய்வம் என் வட்டாரம் காத்த சுடலை மாட சுவாமி 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 சிவ சுடலை மாடனுடைய மகவை பாட தேவி கலை மகளே அருள் புரிவாய் அந்த கையில நல்ல அங்க கையில நல்ல கைலாசமா 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 ஒண்ணு வள்ளி கைலாசத்தில் பொண்ணு வள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் நல்ல கைலாசமா 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 ஒண்ணு வள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆதி பொண்ணு வள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆண்டவனோ சிவனாரோ
கேட்டதற்கு ஆண்டவன் சிவனார் கொடிய முண்டத்தை தந்ததாலே தந்ததினால் நான் முதல் ஓடி வந்து குழந்தையை உருப்பிடிக்கின்றான். ஆமா, எப்படி படைத்தான்? எப்படி படைக்கிறான்? 3 ஆண் குழந்தையை உருப்பிடித்தான். பிரம்மன் தேவன் நான்முகன் பிரம்மனுடைய அருளினாலே முதலில் பிறந்தது யாரு? யாரையா? பெருமாள் என் பெருமாளுடைய அவதாரத்தில் மாயமாக பிறந்ததானே பிறந்ததினால் சுடர் ஒளிவில் பிறந்ததினாலும் ஆமா என் செல்லப்பிள்ளை மாயாண்டி என்று முதலையே திருநாமம் கொடுத்து பெயர் நாமம் கொடுத்து 2வது குழந்தைக்கு என்ன பெயர் கொடுக்க சுடர் ஒளிவில் பிறந்ததினாலும் ஈசனுடைய அம்சத்தில் பிறந்ததாலே ஆமா சிவ சுடலை மாடன் என்ற வட்டாரம் காத்தான் என்று திருநாமம் கொடுத்தார். வட்டாரம் அனைத்தையும் காத்துக் கொண்டே இருக்க வேண்டும். வட்டார சுடலை, அதனாலே வட்டாரம் காத்த சிவ சுடலை என்று பெயர் நாமம் கொடுத்து 3வது பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் கொடுக்கின்றார்? சத்ராதி முண்டர் என்றே பெயர் கொடுத்து 3 குழந்தைகளையும் பேர் நாமம் கொடுத்த நேரம் சிறப்புடனே வளர்த்து வருகிறார்கள். ஆமா 16வது நாளையில் பெயர் நாமம் கொடுத்து தரையிலே விட்டோமானால் தண்டை பாதம் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பாதம் நோகும் என்று அதனால் மாணிக்க தொட்டில் கட்டி சரி மதலையை மாணிக்க தொட்டில் மேல் கிடத்தி மதலையை பேணி வளர்க்க வேண்டும். அல்லவா? அதை கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? என்னையா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. அன்னையா சொன்னா இல்லை, நீ பிறந்து அம்மா வளர்ந்து மையானம் போன அன்னையா சொன்னா கிடையாது. அல்லது வில்லுவார எடுத்துக்கிட்டு அம்மா காக்கா குருவிகளை சுடுந்து அன்னையா சொன்னா இல்லையா? அல்லது மீன் பிடிக்க போன தூண்டில் கம்பு அவதான் தூக்கி தந்தா கிடையாது. அல்லது பச்சை பெயிண்ட் கடை பக்கமா போ தம்பி நம்ம தாய் சொன்னாலா? கிடையாது. அப்படி சொன்னாலா? இல்லையே. சேர்வாரம் தான் கிடைக்கு. எப்படி இருக்கு? சேர்வாரம். அதுதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. ஆமா, அது நல்லவராவதும் தீயவராவதும் கூட சேர்ந்த கூட்டாளிகள் சேர்க்கையிலே ஒற்றுமை இல்லையம்மா? அன்னையா சொன்னா அப்படிப்பட்ட ஆமா 3 குழந்தைகளையும் பால் ஊட்டி சீராட்டி பக்குவமா தான் வளர்க்க போறா. ஆமா, அது நல்லவராவதும் தீயவராவதும் கூட சேர்ந்த கூட்டாளிகளை பொறுத்து இருக்கிறது. ஆமா, அவர்களை பொறுத்து தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மாணிக்க தொட்டிலே மதலையை கிடத்திய நேரத்தில் பாலமிருதம் உண்ட குழந்தைகள் பறக்க முழித்துக் கொண்டிருக்கிறது. சுருட்டி முழிக்கின்றது. இந்த நேரத்தில் ஆதிசக்தி பார்வதியானவள் என்ன செய்கின்றாள்? அவளுக்கு தெரிந்தவாறு ஆமா சிறிது தாராட்டினாலும் குழந்தை உறங்குமே என்று எங்க அம்மா தான் பழைய காலத்துல அம்மா அந்த சேலைய விட்டத்துல கட்டி அதுல குழந்தைய போட்டு தாராட்டு பாடுவார். அதற்குன்னு ஒவ்வொரு பாடல்கள். ஆமா, தாலாட்டு பழைய பாடல்கள். ஆமா, இப்ப அதை யாருக்கு தெரியுது? கிடையாது. அதனாலே என்ன பார்வதாதேவி என்ன செய்கின்றார்? தங்க மாணிக்க தொட்டிலே ஆமா மாடனையும் சரி மல்லிகைப்பூ தொட்டலிலே மாடனையும் அமையா முல்லைப்பூ தொட்டிலே முண்டசாமியும் சிவ சுடலை மாடனுக்கு உகர்ந்த பிச்சி பூ, கேந்தி பூ, அரளிப்பூ, எனப்பூ போன்ற மலர்களை அதிலே காம்பில்லாமல் தூவி சரி எப்படி தாராட்டுகின்றார் தெரியுமா? எப்படி ஆரிரரிதாரோ கண்ணே கண்ணே ஆரிரரிதாரோ
திரு தொட்டிலே உனக்கு பால் போல் நிலவடிக்க பகவான் பந்தடிக்க பகவான் அடிக்கும் பந்தை பவுந்தடிக்க வந்த கண்ணோ உனக்கு ஏட்டி போல் நிலவடிக்க இந்திரனார் வந்தடிக்க இந்திரனார் அடிக்கும் பந்தை எழுந்தடிக்க வந்த கண்ணோ கண்ணே ஆரிரரிராரோ ராரோ மாணிக்க தொட்டிலே மதுரை மூவேர்களையும் பார்வதாதேவி குழந்தையை போராட்டி ஒரு சாமம் பாராட்டி வளர்த்து வருகின்றாள் வளர்த்து வரும் நேரம் இப்படியாகவே நேரம் என்னாவது சாம நடு சாமம் சரிசாம வேலை சதிசாம நேரம் ஆமையா நஞ்சு தின்னு நெஞ்சருக்கும் நடுக்குறி சாமம் சாமம் போலே ஒன்று தின்னு ஊர் உறங்கு ஒரு சாம வேளை சாம வேளையில் காத்தடித்தாலும் விளையாடாத கடிய சாம நேரம் ஆமா அந்த நேரத்தில் என்னையா மாயாண்டி சுடலம் உண்டை உண்டசாமி மூவேர்களுக்கு ஒரு குரலோசை கேக்கு எங்க இருந்து கேட்கின்றது எங்கிருந்து எப்படி கேட்குகிறது எப்படியா முன்பு ஒரு காலத்திலே சரி பிரம்மனுக்கும் சிரசைந்து ஆமா சிவனுக்கும் சிரசைந்து அல்லவா ஆமையா பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க பிறந்தவள் பிரம்மசக்தி பேச்சி அம்மா பேச்சி அம்மா சிவனார் வரம் கொடுப்பதாக சொன்னாரே அன்றைக்கு சொன்னாரே வரம் கொடுக்க தவறிய காரணத்தினால் உத்தரபூமி மையானம் தில்லை வனத்திலே காவலாக காத்துக் கொண்டிருக்கிற பேச்சி பிரம்மராட்சுதை ஆமா தன்னுடைய 3 குழந்தைகளையும் ஆமையா வளர்ப்பு குழந்தைகளை நம்ம தான் மையானத்துக்கு கூட்டிட்டு போகணும் ஆமா நம்ம தான் வழி நடத்த வேண்டும் என்று அம்மை பேச்சு பிரம்மராட்சுதை என்ன செய்கின்றார் 3 குழந்தைகளுக்கும் குரலோசை கொடுக்கிறாள் எப்படி கொடுக்கின்றாள் குலபசத்தம் தான் ஆமா குலபசத்தம் போட்ட நேரத்தில் தொட்டிலில் இருந்த குழந்தையானது துள்ளிச்சாடி கீழே விழுகின்றது விழுந்த நேரம் என்ன நடக்கின்றது வானத்திற்கும் பூமிக்குமா வளர்ந்து நிற்கிறான் அந்த மார்க்கமாக வளர்ந்து நிற்கின்றார் இந்த நேரத்தில் அம்பிகை பிரம்மசக்தி பேட்டி அம்மாள் என்ன சொல்லுகின்றார் மாயாண்டி சுடலையும் முண்டசுவாமி மூவேர்களையும் ஆமா நாம் மையானம் போகண்டுமே ஏதுடல மாடா ஏதுடல மாடா ஏதுடல மாடா ஏதுடல மாடா மாண்டவின வேகுதையா ஏதுடல ஐயா மையானம் போகணுமே ஏதுடல மாடா ஏதுடல மாடா மையானம் வேகுதை ஏதுடல மாண்டவின வேகுதடா ஏதுடல ஐயா சுடுகாடு போகணுமே ஏதுடல ஐயா சுடுகாடு போகணுமே ஏதுடல ஐயா ஏதுடல மாடா ஏதுடல மாடா
அது எங்கே வருகிறான்? எங்கய்யா? உத்திரபூமி மையானம். மையானம். உத்திரபூமி மையானத்திலே ஆமா வந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? எப்படி இருக்கின்றது பணம் எல்லாம்? எண்ணி எருவடிக்கு எருவடைக்கு ஈர மண்ணை மேல் பொதிந்து மேல் பொதிந்து பரத்தி எருவடிக்கு பச்சை மண்ணை மேல் பொதிந்து அதுல என்ன செய்யறான் தெரியுமா? என்னய்யா? யாமன் காலன் தூதன் 3 பேர்களும் துருத்தி கொண்டு ஊதிக்கிட்டு இருக்கிறான். ஊதிக்கிட்டே இருக்கு. அப்படியே மூட்டத்துல வந்து கொண்டு இருக்கிறது பணம். இந்த நேரத்தில் ஆமா மாயாண்டி சுடலை சத்ராதி முண்ட சுவாமி. முண்டசாமி அதுவும் சாதாரண சுடலையா கிடையாது. சேரகுலத்திலே சைவ ஆமா சித்தாந்தத்தம் படைத்த சரி சைவ செட்டியார்கள் வணங்கி வரும் ஆமையா வட்டாரம் காத்த சுடலை. ஆமா வட்டாரம் காத்த சுடலை. வட்டாரத்துக்கே அருள் பாலித்து வரும் வட்டாரம் காத்த சுடலை இந்த சுடலை. ஆமா சைவமாக உள்ள சிவ சுடலை. ஆமா அப்படிப்பட்ட வட்டாரம் காத்த சுடலை மாடன் மாடன் மையான காட்டில வந்து பார்க்கிறான். நேரத்தில் வல்லையத்தை தான் எடுத்தான். கையில் எடுக்கின்றார். வலது காலம் மண்டி போட்டான். மண்டி போடுகிறார். அந்த மேமண்ண தட்டுறான் பாரு. தட்டு நேரத்தில் உள்ள எப்படி இருக்கு? எப்படியா இருக்கு? சிரிச்சால இருக்கு. சிரிச்சாப்புல இருக்கு. எப்படி இருக்கு? சிரிச்சாப்புல இருக்கு. சிரிச்சால இருக்கு. ஆமா ஏன் அப்படி இருக்கு? என்ன காரணம்? மேற்கையோ தெற்கையோ கிழக்கையோ வடக்கையோ கொண்டு நம்மள வைக்கும் போது வைக்கின்ற பொழுது கை கட்டு, காலு கட்டு, வாய் கட்டு, நாடி கட்டு, மூக்கு கட்டு, ஆமா முகம் கட்டு, எல்லாம் கட்டு, சுத்தி துணியை சுத்தி ஆமா கட்டிடுவார்கள். கட்டணத்துல வச்சு ஆமா சுள்ளக்கரையில வச்சு எரிச்ச பிறகு எப்படி இருக்கும்? அந்த கட்டானது அவுந்து விடும். பாதி வெந்தது எப்படி இருக்கு? ஆமா சிரிச்சாப்புலதான் சிரிச்சால. ஆமையா இந்த நேரத்தில் வட்டாரம் காத்த சிவசுடலை மாடன் பார்க்கிறான். என்ன செய்கின்றார்? 5 மணி வல்லையத்தை தான் எடுத்து கையில் எடுத்து வலது கால் மண்டி இட்டு ஆமா மேமண்ண தட்டுறான் பாரு. தட்டுகின்ற நேரத்தில் மேமண்ணை தட்டுவானா கையெழும்பை முறிப்பான என்று கடிப்பான. அந்த நேரத்தில் கொல்லிவாபு சாசு எல்லாம் அது எப்படிப்பட்ட சாசு? எப்படியா? பஸ்ல விழுந்தது. ஆமா நாட்டுக்கு நின்றது. தூக்குல தொங்குனது. ஆனது. விஷத்தை குடிச்சது. ஆமா குருடாயில குடிச்சது. ஆமையா பிராந்திய குடிச்சது. குடித்தது. கஞ்சாவை இழுத்தது. ஆமா அனைத்து எப்படி நிக்கி? எப்படியா? கொல்லிவாபு சாசு எல்லாம் புங்க மரம் புளிய தோப்புல ஆமா காவலா காத்து கிடக்கு இருக்கின்றது. அது என்ன செய்து? என்ன செய்ய? 4 குளத்துக்கு நாக்க தொக்க போட்டுக்கிட்டே நமக்கு ஏதாட்டு கிடைக்குமா பீசு? இந்த நேரத்தில் ஆமா மாயாண்டி என்ன செய்கிறான்? என்ன செய்கின்றார்? தெய்வ புலவன் உரைத்தது போலவே சொன்னது போலவே பகத்தோன்று வள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று உரைத்திருக்கிறாரே. ஆமையா பகத்து உண்ண வேண்டும் என்பதாக. சரி இந்த மாயாண்டி சுடை மாடல் கொல்லிவா பேய்களே இன்னபடி காலெலும்பு, இன்னபடி கையெலும்பு, இன்னபடி முட்டெலும்பு, இன்னபடி நெஞ்செலும்பு
வட்டாரத்தை சுடல சுடலை மாடன் ஏ சத்திராதி முண்டா முண்டா ஏ சுட்ட பணத்தை இந்த வாரம் வருதிய பாரதியப்பா உன்கிட்ட உயிரோட கொடுத்தா என்ன ஆகும்? நிலைமை என்ன ஆகும்? மோசமா போயிடும். ஆமா அதனால என்ன செய்ய நீங்க சுடுகாட்டிலே விளையாண்டுட்டு இருங்க. நாங்க இடுகாடு போய் வருகிறோம் என்று பேச்சு சொன்ன போது என்று பேச்சு அம்மா எப்படி வருகிறான்? அவள் மீது பல்லை எடுத்து வைப்பார், எடுத்து வைப்பார், விடுதலையை அவிழ்த்து வைப்பார், விடுதலையை எடுத்து வைப்பார், எடுத்து வைப்பார், பல்லை எடுத்து வைப்பார். அவள் போல நல்ல அழகே ஆனந்தங்கையம்மா மாண்டகன் நமதி முகமா மனிதரை கொண்டிருவங்களா சுந்தரமா குழல்கா ரொம்ப சக்தி பேட்டியம்மா அது ஓடி வந்தா இறந்த குழந்தை வந்து கண்டா ஓடவை சத்தம் போடு வாழா ஓடு வாழா ரொம்ப சக்தி பேட்டியம்மா ஓடவை சத்தம் போடு வாழா ஓடு வாழா ரொம்ப சக்தி பேட்டியம்மா குழியில் உள்ள குளங்களை வரவைப்பதற்காக ஆமா அம்பிகை பேச்சு பிரம்மராசுவை பிரம்மசக்தி பேரழகி இடுகாடு ஓடி வந்து இறந்த பிணத்தை கண்ட நேரத்தில் அந்த பிணமும் மூடி வச்சிருக்கு. ஆமா மண்ணால் மூடி வைப்பதை கண்டாள். பேச்சு குழியில் உள்ள பிணத்தை மேலே வர வைப்பதற்காகவே பேச்சியம்மாள் மூன்று குலவை போட ஆமா குழியில் உள்ள பணங்கள் எல்லாம் மேலே வருது. ஆமா குழிய தோண்டல, அமையா காலை பிடிச்சு இழுக்கல, இல்ல கைய பிடிச்சு இழுக்கல, தானாக வருகின்றது. மேலே வருது. ஆமா வந்த நேரம் பேச்சு பிரம்மராட்சதை பார்க்கிறா. என்ன செய்கின்ற பேரழகி கண்டு அம்மா குழியில் இருக்கும் பிள்ளையை தான் தான் எடுத்து மடியில போட்டு அழகு பார்க்கின்ற மாய பேச்சு. சீல பிள்ளையை எடுத்து அம்பிகை இசைக்கு அம்மா தாராட்டுவா பத்தியா? அதை போலவே கள்ளி கோப்ப பிள்ளையாக்கின உடனே கக்கத்திலே குழந்தையாக மாறுவது ஆமா அந்த இசக்கியம்மையுடைய வரலாறு. அமையா அப்படிப்பட்ட பேச்சு பிரம்மராட்சதை ராட்சுதை குழியிலே பிள்ளையை பிடுங்கி தான் பிடுங்கி மடியில போட்டு அழகு பார்க்க. பேச்சு எம்பாள் மாவென்றும் பிள்ளை தின்பாள், திம்பாள் மஞ்சள் என்றும் பிள்ளை தின்றாள், அம்மா பூவென்றும் பிள்ளை தின்கா, திங்கின்றால் பேச்சு அம்மா புஷ்பம் போல நெரு நெரு சவைக்கா. அம்மா வாயெல்லாம் ஓடி அம்மா பிணத்தோடும் சவத்தோடும் பேரழகி பேச்சி அம்மாள் பேச்சு எம்பாள் மாடன் சுடலை சத்திராதி முண்ட சுவாமி முண்டசாமி வட்டாரங்காத்த சிவ சுடலை மாடனோடு இந்த மாடனோடு மையான காட்டிலே அம்மா வலது தோளிலே போட்ட பிணமானது மாலையா விழுது விளைகின்றது. இடது தோளிலே போட்ட பிணம் பிணமானது இடது தோளிலே மாறாப்பு மணியாக கிடக்கு இருக்கின்றது. இந்த நேரத்தில் பேச்சியம்மாள் பார்க்கிறா. என்ன செய்கின்றார்? வந்து வெகு நேரம் ஆச்சா? நேரம் ஆகுதா மகனே? சாம 12 மணிக்கு வந்தோம். ஆமா நேரம் இப்ப விடிய கால நேரம் ஆக போகுது. ஆமா நம்முடைய தாயும் தந்தையருக்கும் சரி சக்திக்கும் சிவனாருக்கும் தெரிந்துதானா 33 கோடி தேவர்களும் பூஜித்து வருவார்கள். ஆமா பூவாள ராகத்தை பாடிக்கிட்டு ஆமையா நேரம் தவறிட்டுனா வேற மாதிரி ஆயிருமே நிலைமை. அதனாலே ஆமா நம்ம இருந்தது போல இருந்தோம் சென்று விட வேண்டும் கைலாசம், ஆதி கைலாசம் என்று சொன்ன உடனே பேச்சு பிரம்ம ராட்சுதையின் வார்த்தையை கேட்டு 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 மாயாண்டி வட்டாரம் காத்த சிவ சுடலை மாடன் சத்திராதி முண்ட சுவாமி இந்த முண்டசாமி 3 பேர்களுக்கு பிணத்தை விட்டுட்டு போவதுக்கு மனம் இல்லை. மனம் இல்லை. அதாவது உழைக்கவும் செய்யணும், ஆமா செலவழிக்கவும் செய்யணும், செய்ய வேண்டும், சிறிது சேகரிக்கவும் செய்யணும். ஆமையா அதே போன்று ஆமா இந்த மாடன் வட்டாரம் காத்த சுடலை சத்திராதி முண்ட சுவாமி முண்டசாமி நாளைக்கு தேவைப்படும். ஆமா தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எலும்ப தூர போட்டுட்டு ஆமா கரியா கொடிக்கறி கட்டிட்டாரு. சரி
மேலே தொங்கு மாலையா போட்டுக்கொண்டு கைலாசத்திற்கு ஓடி வந்து பிணத்தோடு சவத்தோடும் வேறு மகன் படுத்திருவான் பகவானே பரம்பொருளே ஐயா ஆண்டவா ஈசனே பரம்பொருளே அம்மா எமையாளும் தில்லை வாழும் பெருமானே நடராஜ பெருமானே உங்களை 2 சித்தரும்பை வைத்து சிமிழுக்குள் சோதனை செய்தேன். நான் செய்தேன் ஆண்டவா. அதற்கு 3 பிறவி சாபமாக வாங்கினேன் அல்லவா? ஆமா. குழந்தை வரம் கேட்டனே. இப்படி கொடிய முண்டத்தை கொடுக்கலாமா? கொடிய முண்டத்தை தந்தீர்கள். பணம் திங்கிற அதையும் மீண்டும் குழந்தையாக உருவெடுத்தும் தந்தீர்கள். ஆமா. ஆனா குழந்தை என்ன ஏன் சொல்ல கேட்கணுமே, அல்லது உங்க சொல்லையாவது கேட்கணுமே. 2 சொல்லையும் கேட்க மாட்டோம். இது எங்க போயிருக்கான் தெரியுமா? எங்க சொல்லிக்கிறான். மையானம் போயிருக்கான், மாண்டமனம் தின்றிருக்கிறான், சுடுகாடு போயிருக்கிறான், சுட்டப்பணம் அள்ளி தின்றிருக்கிறான். அதனால் இந்த கைலாசம் அந்த குழந்தை இருந்தால் கறி கோட்டையா மாக்கி விடுவான் ஆண்டவா. அவருக்கு பசி எடுக்குன்னு வைங்க, நம்மளையும் தூக்கி தின்றுவான். ரிஷிமார்கள் அனைவரையும் பிடிச்சு தின்றுவான். ஆமா. அதனாலே என்ன நல்ல பிள்ளையா இருந்தா ஆமா பணம் பொருளுக்கு ஆசைப்படாது. கிடையாது. நல்ல வார்த்தை 4 சொன்னா போதும், சொன்னா திரிந்து விடும், அருகிலே இருந்துக்கிடும். ஆமா. ஆனா கெட்ட பிள்ளையா இருந்தது வைங்க, என்ன ஆகும்? அவருக்கு சம்பளம் 500 ரூபா இருந்துச்சுன்னா என்ன கூட 250 ரூபா கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். அண்ணன் நீங்க போயிட்டு வாங்க அண்ணன், உங்க செல்போன் என் இருதயத்துல இருக்குண்ணே, அம்மா நீங்க போயிட்டு வாங்க, சரி நாளைக்கு உங்களுக்கு ட்ரங்க் கால் பண்ணிடலாம் அம்மா என்று சொல்லிவிட வேண்டும் அல்லவா? ஆமையா. அப்படிப்பட்ட அந்த 3 குழந்தைகளையும் இனி கைலாசம் உதவாது அவனை பூலோகம் அனுப்பிட வேண்டும் அம்மா என்று ஆண்டவனால் சொல்லுகின்ற நேரத்தில் ஆண்டவன் இடத்திலே ஆதிசக்தி சொன்ன நேரம் அம்மா ஆண்டவன் சொல்லுறான், என்னையா எம்மா பார்வதி உன்னையுடைய பெரிய வேலையா போச்சே, துன்பமா போச்சே பார்வதி, ரோதனையாதான் போச்சு அம்மா. குழந்தை வரம் வேணும் என்று நீதான் கேட்டா,
இப்ப நீதான் வேண்டாங்கன்றாய். இப்ப வேண்டாம் என்று சொல்லுகிறாய். என்ன சொல்வது? அதனால் இந்த கைலாயத்தில் பிறந்து உத்தரபூமி மையானத்தில் பிணத்தை எள்ளி தின்று ஆமையா இந்த கைலாயத்தையே சுத்திக்கிட்டு இருக்க பிள்ளை நினைச்சியா? இல்லையே, அவ அதுக்கு பிறந்தவனா? அம்மா இப்பொழுது வருவான் பாரு. பாரு மகனே. இந்த நேரத்தில் ஆண்டவன் யாரை அழைத்தார்? யாரை அழைக்கின்றார்? ஆண்டவன் பகவான் 3 குழந்தைகளை அழைக்கப் போகிறார். அழைக்க போகின்றார். யாரை எப்படி அழைத்தான் தெரியுமா? எப்படி அழைக்கின்றார்? வட்டாரங்காத்தவரா வட்டாரங்காத்த சுடலையை பிள்ளை மாடலையோ கல்யாண முண்டலையோ பேசி பிரம்மராஜுதையோ ஐவேரை தானழைத்து ஐவேரை தானழைத்து ஆண்டவனும் சொல்லுவாரா தானழைத்து ஐவேரை தானழைத்து ஆண்டவனும் சொல்லுவாரா. ஆண்டவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்லுகின்றா? 3 குழந்தைகளும் ஒண்ணும் தெரியாத பிள்ளைகள். ஆமா, மாயாண்டி வட்டாரங்காத்த கடலை சத்திராதி முன்ன 3 குழந்தைகளும். இந்த 3 குழந்தைகளை கூட்டிட்டு போனவர் யாரு? பிரம்மசக்தி பேச்சியம்மா. இவ்வளவுதான் அறிவுரை அவருக்கு தான் சொல்லணும். அம்மா என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்லுகின்றா? இருந்தது போயிருந்த அம்மா அம்பிகை பேச்சியம்மா அம்மா பிரம்மசக்தி மங்கையரோ உனக்கு முன்னால ஒரு காலத்துல சரி வரம் தருவம்னு சொன்னேன். அன்றைக்கு சொன்னேன். ஆனா வரம் தர மறுத்தேன். அதுக்கு இப்படி எடுத்து நீ சோதிக்கிறாய். அதனால நீ மையானம் போய் இங்க கைலாசத்தை கறிக்கொட்டி ஆக்கணையம்மா. அந்த ஆங்கார கோபத்தால ஆமா இப்ப என் பிள்ளைகளையும் நீ மையானம் போக வச்சிட்டியா? அழைத்து சென்றாயே. ரொம்ப நல்லா இருமா பேசி. அதனாலே ஆமா நீங்க இனிமே கைலாயத்துக்கு உதவாது. 5 பேர் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? போகணுமே கைலாயம் விட்டல்லவோ பூலோகம் போகணுமே புகழுடனே போகணுமே கைலாயம் விட்டல்லவோ பூலோகம் போகணுமே ஆண்டவனு சொல்லுவாரா ஆண்டவனு சொல்லுவாரா அந்த நல்ல குழந்தையிடோ ஆண்டவனு சொல்லுவாரா ஆண்டவனு சொல்லுவாரா குழந்தையிடமதிலே அந்த குழந்தையிடம் சொன்ன நேரமா பிரம்மசக்தி பேச்சி அம்மா இருவேறும் இருந்தாரே மாயாண்டி கண்டாரே மௌனமாக இருந்தாரே வட்டாரம் காட்டு சுடலை மாடன் வாய் இருந்து பேசுகிறார். நீங்க 5 பேரும் ஆமா கைலாய இனிமே உதவாது. அவனி பூலோகம் போயிருங்க செல்லு விடுங்கள். உங்களுக்கு வேண்டிய வரங்களை தருகிறோம் என்று சொன்ன நேரத்தில் பிரம்மசக்தி பேச்சியம்மா கம்முன்னு இருக்கா. இருக்கின்றார். மாயாண்டி கம்முன்னு இருக்கார். ஆமா மாயாண்டி மௌனமா இருக்கிறார். ஆமையா வட்டாரங்காத்த சுடலை மாடல் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேசுகின்றார்? அதற்கு முன்னால என்ன சிரிக்கின்றார். எதற்கு இந்த சிரிப்பு தெரியுமா? எதற்காகவோ? ஐயா ஆண்டவனே சிவனாரே ஐயா எம்மா பார்வதி தாயே நீ போனா போறதுக்கும் வானா வாரதுக்கும் நீ வச்சாளா? அம்மா நாங்கள் பூலோகம் போக வேண்டுமானா என்ன செய்ய வேண்டும்? முதலிலே பித்தனாக இருந்து தில்லையிலே பேயா பிடிச்சு ஆடினீங்களே 2 பேர்களும் நடராஜனாக இருந்து ஆமா அந்த தில்லை வனத்திலே ஆமையா நாங்கள் சென்ற மையானம் மையான காட்டில் அதுதான் உத்தர பூமி மையானம். அங்கே மண்ணை வெட்டி தான் குலைக்கணும். 3 மண் வீடம் போடணும். அம்மா அதோடு சேர்த்து என்ன எங்க துணைக்கு தாய்க்கு தாயாக ஆமா வளர்ப்பு தாயா இருந்தாலும் அம்மா பெற்ற தாயா இருந்தாலும் வளர்த்தவள் அவள் தானே. அவளுக்கும் பீடத்தை போட்டு சிறந்த பூஜையை நடத்தணும். வேண்டும் அப்படி சிறந்த பூஜையை நடத்தும் நேரத்தில் வெள்ளிக்கிழமை சரி மத்தியானம் போல சரி அதே தெய்வ கனியா உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கினான் பாரு. ஆமா அதே கனியா அவன் வரணும். அவன் மாறிடக்கூடாது. ஓடி வந்து எனக்கு கைவட்டு திரளை பூஜை கொடுக்கணும். கொடுக்க வேண்டும். சாம நடு சாமம் சரிசாம வேளையில் நஞ்சுதுன்னு நஞ்சருக்கு நடுக்குறி சாமம். ஆமா
ஒன்று தின்னு ஊர் வணங்கும் ஒரு சாம வேளையில் வேலையில் ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரே படப்பா போடணும். என் முன்னாலே போட வேண்டும். இந்த கைலாசம் வந்து சைவமா இருக்கு பத்தியா? ஆமா. அதனால அசைவத்தை கலந்துராதியா. சரி. உங்க மன திருப்திக்காக ஆமா, சைவமாவே எனக்கு தாங்கள் என்று சொல்லிவிட்டு ஆமா கைலாயத்தில் உத்தரபூமி மையானத்து ஓரத்துல சரி மாயாண்டி வட்டாரம் காத்த சுடலை மாடனுக்கும் சத்துராதி முண்டனுக்கும் முண்டனுக்கும் பிரம்மசக்தி பேச்சி அம்மா இன்னொரு ஆள் இருக்காரியா? இருக்காரு. யாரு? முத்து புதியவன். முத்து புதியவன் என்று சொன்ன நேரத்தில் மையான காட்டிலே பீடத்தை போடுறான். சரி. மண்ணை வெட்டி தாங்கு உழைத்து மண்ணை வெட்டி தாங்கு உழைத்து 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 மண்பீடம் போடுவாரா மண்பீடம் போடுவாரா மண்ணை வெட்டி தாங்கு உழைத்து மண்ணை வெட்டி தாங்கு உழைத்து உழைத்து மண்பீடம் போடுவாரா மண்பீடம் போடுவாரா என்று ஒரு வீடமா சக்தி என்று ஒரு வீடமா மாடல் என்று ஒரு வீடமா ஒரு வீடமா என்று ஒரு வீடமா புதியவன் ஒரு வீடமா மண்ணை வெட்டி தான் குழைத்து தான் குழைத்து தான் குழைத்து தான் குழைத்து மண் வீடோ போடுவாரா மண்ணை வெட்டி தான் குழைத்து தான் குழைத்து மண் வீடோ போடுவாரா மண் வீடோ போடுவாரா அது பீடம் அது போட்ட நேரம் உச்சியில ஏணி வைத்து மக்களையும் ஏற்றுவாரா உச்சி மாலை தாட்டுவாரா மாலையோட மறிக்கொழுந்து மஞ்சளைய பூசுவாரா தலவாழை இலை விரித்து அருளியா தேங்காய் வைத்து மலையுள்ள கடிகளெல்லாம் மலையுள்ள கடிகளெல்லாம் உலகைக்கு மலை போல படப்பும் போட்டான் மலையுள்ள கடிகளெல்லாம் மலையுள்ள கடிகளெல்லாம் உலகைக்கு மலை போல படப்பு போட்டான் அந்த குடியிழப்பு முழுதை தன்னை வியாழக்கிழமை கிழமையில அந்த சிறப்புடனே தான் கொடுத்து வெள்ளிக்கிழமை காலையில செங்கோலி சத்தத்தில ஆதித்தன் உதிக்கும் முன்னே அரணி காலத்திலே ஒரு பான பொங்கல் வைத்து அரச மகன் தவசினாதனுக்கு அண்ணாதி சிவக்குழந்து தண்ணி ஆசி கூட்டத்திற்கு பூஜை அதை கொடுக்க நேரம் மத்தியான மையம் போல மையம் போல கடியாமோ ஓடி வாரா மத்தியான மதியம் போல மதியம் போல கடியாமோ ஓடி வாரா கனியான ஓடி வந்து கனியானோடு ஓடி வந்து என்ன தைதி தலைமொழிக்கு ஈரமாத்து தான் உடுத்து மரமுரலின் முன்னாலே கூட்டிட்டு வந்த இரண்டு கனியானும் ஒருத்தன் கையில உச்சம் ஒருத்தன் கையில மந்தம். ஆமையா. என்னது? ஒருத்தர் கையில உச்சம் ஒருத்தர் கையில மந்தம். மந்தம். ஆமா. அந்த மர உரல் மீதிலே தான் ஏறி தெய்வ கனியான் மீதில ஏறி ஆமா முன் கையில கயிறை கட்டி கட்டி முழங்கைய கீறி விடுறதுக்கு முன்னால ஆமையா மகடத்தை தட்டிட்டான் பாரு. ஆமா.
ஆண்டவன் மாயாண்டி வட்டாரம் காத்த சிவசுடலை முன்னால சரி சத்ராதி முண்டன் பிரம்மசக்தி பேச்சி அம்மா அம்பாள் முத்து புதியவன் ஆமா ஈனன் மாடசாமி அமையா யாரு ஈனன் மாடசாமி ஈனன் மாடசாமி ஆமா அவர்களுக்கும் சிறப்பான பூஜையை சரி கொடுக்கும் பொழுது ஆமா மத்தியான குடைவிழா கோலாகலமா நடக்குது இந்த நேரத்துல என்ன தெய்வ கனியா மந்திரம் மகன் அடிச்சு கைவிட்டு பூஜை கொடுத்தா போதுமா போதாதல்லவா அதற்கு இன்னொரு நிகழ்ச்சி வேணும் வேணுமல்ல யார கொண்டு வரலாம் யாராய் கடையநல்லூருக்கு போறாங்க ஆமா எங்க கடையநல்லூர் ஆமா நமது தந்தையாக விளங்குகின்ற சரி தொப்பை மாடசாமி புலவர்னா ஆமா இந்த மாநிலத்துல தெரியாத ஆளே கிடையாதல்லவா மாடசாமி ஐயா அவள் பெயர் வந்து மாடசாமி ஆமா ஆனா தொப்பை என்ற ஒரு அடமொழி பெயரை வைத்து ஆமா தொப்பைனா தெரியாத ஆளே கிடையாது ஆமா கடையநல்லூர்ல போய் தொப்பை மாடசாமி அவர்களுடைய அருந்தவ புதல்வன் ஆமா என்னுடைய உரிய நண்பர் சரி அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர் திருவாளர் பெருமாள் வில்லிசையா கூட்டிட்டு வந்துருவோமா வந்து விட வேண்டும் எந்த கதையை பாட சொன்னாலும் பாடுவாரியா ஆமா எப்பனாலும் சரி என்ன கதை வேணும் ஆமா உங்களுக்கு தூசி மாடம் துளசி மாடம் நொண்டி மாடம் ஜண்டி மாடம் நல்ல மாடம் ஆமா கச மாடம் ஆமா தலவ மாடம் ஆமையா 1008 மாடனுக்கு அதிகாரி மாடம் 1008 கதையும் தெரியுமையா ஆமா அவளுக்கு தெரியும் அண்ணன் பெருமாள் அண்ணனுக்கு ஆமா அவர்கள் வில்லிச ஒரு பக்கம் இசைக்கு ஆமா நாதஸ்வரம் மேல வேணுமே எங்க செல்லலாம் எங்க போகலாம் எந்த ஊருக்கு செல்லலாம் நம்ம பரமேஸ்வரம் பக்கத்துல இருக்கு பாருங்க ஆமா உதயத்தூர் சரி உதயத்தூர்ல இருந்து அருமை நண்பர் அன்பர் அந்த நாதஸ்வரம் மேல ஒரு பக்கம் கணக்கணன்னு புரியுறாங்க ஆமா இந்த நேரத்திலே அமையா தெய்வ கனியம் மர உரல்ல ஏறி என்று கொண்டு முன் கையிலே கயிறு கட்டி முழங்கைய கீறி ரத்தமும் சோரமாக ஆமா மாயாண்டி சிவசுடலை மாடனுக்கு வட்டாரங்காத்த சிவசுடலைக்கும் சுடலைக்கும் கொடுத்த நேரம் மனம் போல ஏத்தாரு ஏற்கின்றாரு சாமனடு சாமம் சரி சாம வேலைகள் என்ன செய்யணும் என்ன ஒரு கோட்டை அரிசி பொங்கணும் பொங்க வேண்டும் ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஆமா பருப்பு சாம்பார் சரி ரசம் ஆமா முருங்கைக்காய் மத்திர முருங்கை இலையோட சேர்த்து ஆனா கறி மசாலா பட்டைய கூட போட மாட்டேன் ஆமையா ஏன்னா சைவம்னு உன்ட்ட வரத்தை வாங்கியிருக்கா இல்லையா ஆமா சைவ படையிலையும் போட்டு போட்டு அதுல குத்தி வைக்காம பாரு கோத்திரிய கோத்திரி ஒழித்து வைத்து ஆமா வட்டாரம் காத்த சிவசுடலை மாடன் மாயாண்டி சத்ராதி முண்டன் பேச்சு பிரமராச்சுதை ராச்சுதை முத்து புதியவனோடு இனி நமக்கு வேண்டியது கிடைச்சி போச்சண்ணே ஆமா நம்ம பூலோகம் போகணுமே செல்ல வேண்டுமே என்று அனைத்து தெய்வங்களும் ஆமையா 21 வந்திக்காரன் 61 கூட்டுறவு தெய்வம் அல்ல தெய்வங்களும் எங்கிருந்து எங்கே வருகிறா எங்க வருகின்றார் கைலாசம் விட்டல்லவோ கைலாசம் விட்டல்லவோ மாயாண்டி முண்டனோடு பிரம்மசக்தி பேச்சி அம்மா முத்து புதியவனோ மாடசாமியோடு கையாக விட்டல்லவோ விட்டல்லவோ மாடிக்கொண்டு மாடிக்கொண்டு தலமான அவைக்குள்ளா போட்டு மாறாண்டு வரும் பதியதிலே காட்ட சுடை மாடல் அந்த அல்லாவைக்குள்ளா போட்டு லப்பை மார்கள் வணங்கி வாழ்கிறார்கள் அவையா எப்படி வணங்குகிறார்கள் எப்படி அல்லாஹ் உண்டு நாயர் உண்டு அடுத்து ஒரு தெய்வம் நமக்கு இல்லை என்பதாகவே நினைத்து வணங்கி வரும் நாளையில் கையிலையில் இருந்து என்னுடைய வளர்ப்பு தாய் பிரம்மசக்தி பேச்சி அம்மா வட்டாரங்காத்த சுடலை மாயாண்டி முண்ட சுவாமி அம்மா முத்து புதியவன் அவர்களோடு ஈனமான சுவாமி சரி இத்தனை பேரு நம்ம ஆதாளி போட்டுட்டு வாரமே அறிகிறோமே இங்க என்ன புதுசா ஒரு கடவுளை வணங்குறாங்களே என்ன மாயம் தெரியல நம்ம வந்த புதுமை தெரியாம தெரிய வேண்டுமே அதனாலே என்ன விடுவதில்லை தொடுவதில்லை போவதில்லை சாமன் சாமம் போல சாம நிறத்திலே மாட்டெலும்பு செங்கல் தொண்டு
அல்லாஹ் உண்டு, நாயன் உண்டு, ஆமா அடுத்து ஒரு தெய்வம் உண்டு என்று இருந்தால் மெக்கா பதியதிலே ஆமா மைதீன் லப்பை, சரி பட்டாணி லப்பை, ஆமா சாய்பு லப்பை, ஆமையா அனைவரின் குடும்பங்களை வம்ச வழிகளை வாழ வைப்பான். ஆமா ஆனா இல்லைன்னா வழங்குதான், இல்லன்னு வழங்குதானே. அதனாலே பண்ணுகின்றான் அல்லறையும் சில்லறையும். ஆமா இதனாலே லப்பைமார்கள் ஒன்று சேர்ந்து, சரி என்ன நம்ம தெருவுக்கு ஒரு நாள் இப்படி இருக்காத, கோரிக்கைகள் நடக்கின்றத, யாரும் சீட்டு கீட்டு எதுவும் எழுதி வச்சுட்டாங்களா, எதுவும் அப்படி இருக்குமா, அல்லது சரி இருந்தாலும் இருக்கும், இருக்கலாம் இருந்தாலும் நம்ம காட்டுக்கந்தரி நடத்தி பல ஆண்டாச்ச, வெகு நாளாகிறது இருக்குதல்லவா. ஆமா அதனால் காட்டுக்கந்தரி நடத்தணும். அல்லாவோட குற்றமா இருக்கலாம், இருந்தாலும் இருக்கும், இருக்கலாம் அல்லவா. என்ன என்ன வெறுமனையா கும்பிட்டுட்டு மொத்தம் போகக்கூடாது. சரி அந்த ஆண்டவனுக்கு என்னது பிடிக்குமோ அதை செய்ய வேண்டும். அது ஆண்டவனுக்கு பிடிக்கோ இல்லையோ, நமக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் ஆண்டவனுக்கு படைப்போம். அசைவமா பிடித்தால் அசைவத்தை படைத்து நம்ம சாப்பிடுவோம், சைவமாக பிடித்தால் சைவத்தை படைத்து சாப்பிடுவோம். இதுதான் வழக்கம். அப்படிப்பட்ட அல்லாவிற்காக சரி மாட்டுக்கறியை சுட்டு வச்சு வைத்து, ரொட்டியை இடிச்சு வறுத்து வச்சு, ஆமா ரொட்டியை சுட்டு மாட்டுக்கறியை அவிச்சு வச்சு வைத்து, ஆற்றாங்கரை பக்கமாகவே ஆமா காட்டு கந்தரியை நடத்துகின்ற நேரத்தில் அந்த பட்டாணி லெப்ப இருக்காரு பாருங்க, இருக்கின்றாரே, அவர் தான் எல்லாருக்கும் மூத்த லெப்ப. ஆமா அந்த பட்டாணி லெப்பை பேரில சரி யாரு வருகிறா, யாரு வருகின்றார், இந்த வட்டாரம் காத்து சிவ சுடலை மாணனானவள் அந்த பட்டாணி லெப்பை பேரவிலே, அந்த பேரவிலே பேரவிலே காத்து சுடலை அருளாகி பட்டாரம் காத்து சுடலை அருளாகி என்ன சொல்லுகிறான் தெரியுமா, என்ன உழைக்கின்றார். அப்பா லப்பைமார்களே, நீ வணங்குகின்ற அல்லாவும் அல்ல, கிடையாது உங்க சாமி இல்ல, நான் கையிலையில் பிறந்தவனா, கடவுளுக்கு பிள்ளைதானே, பார்வதியா கொடுத்த கல்யாணம் போனேனப்பா, கல்யாணம் போனேனப்பா, வள்ளி வாசல் வந்தேனப்போ, கல்யாணம் போனேனப்பா, கல்யாணம் போனேனப்பா, வாசலுக்கு வந்தேனப்பா, அங்கே உங்களை வாழ வைக்க உங்கள் வடி வெளி வருவோம்னா கொடி போத்திரமும் வாழணுமா, பதியதிலே பள்ளி வாசலிலே ஓராளம் உயரத்திலே என்ன வேணும், என்ன வேண்டும், கல்லினால பீட வேண்டும், பீட வேண்டும். எனக்கு கல்லினால பீடத்தை தந்தாச்சுன்னா தந்தையானால் நீங்க கஷ்டம் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா உங்களை கரு அறுத்துருவேன் என்று சொன்ன நேரம் யாரு பேர்ல இது அருளாது தெரியுமா, யாரு அந்த பட்டாணி லெப்ப பேர்ல அவர் மேலே அருளாகின நேரத்திலே பட்டாணி லெப்பை பேரி அருளாகி சொன்ன நேரம் பதியதியிலே சுடலைக்கிட்டார் பிரம்மசக்தி பேச்சியம்மா மாயாண்டி முண்டனுக்கோ புதியவனானவருக்கோ கல்லினாலே பீடம் போட்டு அந்த திருவிழா கொடுத்த நேரம் பள்ளி வாசலில் அமர்ந்ததாலே, பள்ளியிலே அமர்ந்ததாலே பட்டாணி சுடலை என்று ஒரு பெயரா, அமர்ந்ததீனா பள்ளியிலே அமர்ந்ததீனா சுடலை என்று நாம் வாங்கிய பட்டாணி சுடலையாக காத்து வந்து பதிய விட்டு அதை விட்டு வெளிக்கிடந்து கடந்து நான் எங்க போகணும், எங்க செல்ல வேண்டும், நம்முடைய தாயும் தந்தையும் இருக்குகின்ற இடம். ஆமா காசி மாம்பதி, காசி மாம்பதி, காசி நாதரையும் காசி விசாலாட்சியை அம்பிகையும் கங்கையில் நீராடி நம்ம நீராடி கருணையுடன் சேர்வை செய்து அதை விட்டு வெளிக்கிடந்து
வெளிகடந்து வெளிகடந்து தென்னாடு போகணுமே தேசம் சுற்றி பார்க்கணுமே ராமனும் ஈஸ்வரனும் ஒரு தலைமதுதான் ராமனும் ஈஸ்வரனும் ஒரு தலைமதுதான் ஒரு தலைமதுதான் ராம ஈஸ்வரம் வந்தாரே ஈஸ்வரன் அமர்ந்தரும் ராமேஸ்வரம் வந்தாரே ராமேஸ்வரம் தன்னதியிலே ராமனையும் ஈஸ்வரனையும் அறிவொழுது நமஸ்கரித்து அதை விட்டு வெளிகடந்து அவர்கள் வெளிகடந்து திருவண்ணாமலையதிலே திருவண்ணாமலையதிலே அவா யார் இருக்கிறான் அங்க யார் விட்டிருக்கின்றார் அண்ணாமலையாரும் உண்ணாமலையார் அம்பிகையும் அந்த நேரத்திலே என்ன பிரம்மசக்தி பேச்சு அம்மா வட்டாரம் காத்த சுடலை மாடன் முண்ட சாமியோடு மாயாண்டி முண்டனோடு அப்பா முத்து புதியவனும் கிரிவலம் சுத்தி வரான் சரி கிரிவலம் சுத்தி வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலையார் அம்பிகையும் அடிதொழுது அதை விட்டு வெளிகிடந்து எங்க வரை தேசம் போகணுமே சுற்றி பார்க்கணுமே மதுரை மாம்பதியதிலே மதுரை தொக்கர் மீனாட்சியை பொய்யில் அடிதொழுது நமஸ்கரித்து கைகள் வீசி அதை விட்டு வெளியிடந்து சங்கரன் கோவிலிலே சங்கரன் கோவிலிலே சங்கரனும் நைனாரும் ஆமா அமர்ந்த தலம் ஆவடையும் கோமதியும் சரி இதுக்கு முன்னால பாடும் பொழுது ஆமையா சங்கரனும் நைனாரும் ஒரு ஆளா ரெண்டு ஆளா கேட்கும் பொழுது ஆமையா எனக்கு தெரியாதா அது தெரிஞ்சாயா உன் பின்னால வரேன் சங்கரனும் நைனாரும் அமர்ந்த தலமானது ஆவடையும் கோமதியாலும் அமர்ந்த தலமாக விளங்குகின்ற சங்கரன் கோவில் சங்கரன் கோவிலிலே வந்து தீர்த்தமாடி மாத்துடுத்து அடிதொழு நமஸ்கரித்து ஆமா அதை விட்டு வெளிகிடந்து இனி நான் எங்க போகணும் எங்க செல்ல வேண்டும் சிறப்பான இடத்துல போய் அமரணும் அமர வேண்டும் அது எந்த இடம் ஆமா நதிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழு நாடு மழை பொழியு நாடு குளிர்ந்த தென்றல் வீசு நாடு வானிருந்து விளையாடும் மயிலிருந்து சிறகுணர்த்தும் சீவலப்பேரி தளத்திலே வந்து கல் அழகருடைய வாசல் ஆமா கல் அழகருடைய வாசலில் பூஜித்து வருபவர்கள் யார் தெரியுமா யாரெல்லாம் நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வம்சம் ஆயர் குலத்திலே உதித்த யாதவ பூமான் காலக்குரு சன்னியாசி யாதவர் அவர்கள் பூஜித்து வருகிறார்கள் அப்படி வந்த நேரம் ஆமா தன்னுடைய சும்மாவே இருந்த சோத்துக்கு நஷ்டம் என்று நேற்று வரைக்கும் சும்மா தான் இருந்தாரு ஆமா ஆனா சோத்துக்கு நஷ்டமாக அதான் உழைப்பாளி அப்படிப்பட்ட வாழக்கூறு சன்னியாசி யாதவ பூமான் அவர்கள் தன்னுடைய சொந்தமான ஆமா ஆடு மாடுகளை 21 குப்பத்து வெள்ளாடு என்னாடு 20 குப்பத்து வெள்ளாடு அத்தனை கருத்த நிறத்துல உள்ள வெள்ளாடு ஆமா பேரு வெள்ளாடு ஆமையா ஆனா
ஆனா நிறமுள்ள சுத்த கரு கருண்டு கருப்பா 21 30 வெள்ளாட்டுகளை பிடித்து தான் பிடித்து அந்த 3000 கூடி வரும் முக்கடல்பதி சங்கமிக்கும் மையான பார்வையில் உங்க மரம் புளியந்தோப்பு நிழல்ல வந்து நிறை சாத்தி விட்டு கொண்டு வந்தார்ந்த கஞ்சி வெள்ளம் அதையும் குடித்து விட்டு இருந்த நேரத்தில் வருகிறான் வட்டாரம் காத்த சிவசுடலை மாடன் எப்படி வருகிறான் 90 பட்டு சென்று ஒரு கரவனை போல் பட்டு ஒரு கரவனை போல் தள்ளாடி 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 அடிக்கம்பை ஒன்று கொண்டார் தள்ளாடி 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 கம்பை ஒன்று கொண்டு அந்த சீவன பெரிதளமதியிலே யாதவரின் முன்னாலே வந்து யாசகம் கேட்டாரியா யாசகம் கேட்டாரு எப்படி கேட்டார் தெரியுமா என்ன ஐயா யாதவ பூமானே இந்த 21 30 வெள்ளாடும் உங்க குழுதானா ஆமா எங்க குழுதான் அதனாலே என்ன சிறிது பால் கறந்து தந்தா பசியாருவதே என்று சொன்ன நேரம் அந்த யாதவ பூமான் ஐயா பெரியவரே 21 30 வெள்ள ஆடுகளும் அனைத்தும் ஈனார மலட்டு ஆடு இதுல பால் வராது என்று சொன்னாரு பிடிச்சிருந்தா ரத்தம் தான் வரும் ஆமா என்று சொன்ன நேரம் ஆண்டி போல் வந்த வட்டாரம் காத்த சிவசுடலை மாடம் என்ன சொல்லுங்கண்டா பால் கறந்து தந்தா குடிக்க இல்லையா வந்தா குடிக்க இல்லன்னா சித்தம் போக்கா போயிரு அந்த ஆட்டு தண்ணியை கோரி குடிச்சிட்டு நாம வயிறு நிறைத்து கொண்டு என் பாட்டுக்கு பேரு ஐயா என்று சொன்னா என்று சொன்ன நேரம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு இந்த பாபா பெரியவருடைய பேச்சுக்கு ஆளாமப்படாத சாப்பிட்டாரு அதனாலே ஓங்கி வளர்ந்த ஒரு பண ஓலையிலே ஒரு பட்டையை வெட்டணும் ஆமா அந்த பட்டையில ஆமா ஒரு 7-8 லிட்டர் பிடிக்க மாதிரி ஒரு தொன்னைய பிடிச்சு ஆமா பால் கறந்த நேரத்தில் வட்டாரம் கத்தானுடைய அருளினாலே கிருபையான என்ன ஆகுது தெரியுமா என்ன நடக்கும் அங்கே பாலதுதான் சுரந்துடுமா சுரந்திடுமா பாலது சுரந்திடுமா பட்டையது நிரம்பிடுமா மூஞ்சி கருக்களில் கண்ணயர்ந்திருந்த நேரம் வணங்கிக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் வருகிறார் வட்டாரம் காத்த சிவசுடலை மாட சுவாமி ஐயா யாதவ பூமானே வந்தது ஆண்டி என்று நினைத்தீரா நீங்க நினைத்தீரா ஆண்டி இல்லப்பா இல்லை நான் தான் வட்டாரம் காத்த சிவசுடலை மாடன் அதற்கு முன்னால் இன்னொரு பேர் உண்டு மாரடி சாந்துடன் ஒரு பேர் உண்டு பெயர் உண்டு அப்படிப்பட்ட சரி எனக்கு இந்த ஜீவன பேரு தளத்திலே ஆமா இந்த மையான பார்வையில் 3000 கூடி வரும் சங்கமிக்கும் இடத்திலே ஆமா அழகான நிலையத்தை போட வேண்டும் அது எப்படி போடணும் எப்படியா வளர்ப்பு தாயின் அடிக்கா பத்தியா 2 பேரு பிரம்மசக்தி பேச்சு அம்பாளுக்கு மாயாண்டி வட்டாரம் காத்த சிவசுடலை மாடனுக்கும் சத்ராதி முண்ட சுவாமிக்கு கிழக்க பார்த்து தான் முண்ட சுவாமி இருக்கணும் இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் கிழக்க பார்த்து ஆமா எனக்கு ஏத்தால யார் இருக்கணும் தெரியுமா யாரு முத்து புதியவன் தான் இருக்கணும் முத்து புதியவன் இருக்கணும் பாத்தியா சீவல பெரியல அப்படித்தான் இருக்கு ஆமா தளத்துல அப்படிப்பட்ட முத்து புதியவனோடு சேர்த்து ஈனன் சுவாமியை சேர்த்து அமர்த்த வேண்டும் அல்லவா அமர்த்தனை ஆனால் நீ கொடுக்குகின்ற திருநீருக்கு ஆமா எடுத்து கொடுத்துட்டேன்னு வந்த சொல்லி வை ஆமையா வாக்கு சொன்ன தப்பாது வாக்கு சொன்ன தப்பாது கொடுத்த பொய்க்காது தீராத நோய்கள் எல்லாம்
போடட்ட பீடத்தை போடு சொன்ன நேரம் ஆமா ஏன் மையானத்துல போடணும் எதற்காக போட வேண்டும் ஐயா சமரசமும் பொருந்திய இடம் தான் அந்த இடம் தான் இருப்பவனும் சரி இல்லாதவரும் இல்லாதவனும் ஆமா உயர்ந்தவரும் ஆழ்ந்தவரும் தெய்வ பக்தி இருப்பவரும் பக்தி இல்லாதவர்களும் பணக்காரனும் ஏழையும் ஆமா ஆண்டியோ அரசனோ ஆமையா தெரிந்தவரோ தெரியாதவரோ ஆமா அனைவரும் கூடுகின்ற இடமோ அங்கதான் அந்த இடம் தான் அந்த மையான காட்டிலே வந்து நிலையத்தை போடப்பா போடப்பா என்று சொன்ன நேரம் சரி சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடம் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் பேதம் இல்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு தொல்லையின்றிய தூங்கிடும் வீடு தொல்லையின்றிய தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே ஆண்டி இங்கே அரசனும் இங்கே ஆண்டி இங்கே அரசனும் இங்கே அறிஞன் எங்கே அசடனும் இங்கே ஆவி போனப்பில் போடுவார் இங்கே ஆவி போனப்பில் போடுவார் இங்கே ஆகையினால் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே தேவை செய்யும் தியாகி சிங்கார போகி ஈசன் பாதம் தங்கை நாடிடும் யோகி ஈசன் பாதம் தங்கை நாடிடும் யோகி எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே அப்படி ஜீவனப்பேரியிலே வந்து அவா சிற்றாற்றாம் கரை ஓரத்தில் ஓரத்தில் மையான பார்வையில் வந்து அமர்ந்தார் பாருங்க அமர்ந்த நேரத்தில் மாநிலத்திற்கே பேர் வருது பேர் வருகின்றது சீவலப்பேரியில் அமர்ந்ததினாலே அமர்ந்ததினால் சீவலப்பேரி சிவ சுடலை மாடன் என்றே திருநாமத்தை வாங்கி வாங்கி அதை விட்டு வெளியிடந்து ஆமா ஊர் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கணும் வர வேண்டும் அல்லவா ஒரு இடத்துல இருக்கவே கூடாது ஆமா இனி நான் எங்கே போக வேண்டும் என்று தென்னாடு போகணும் தேசம் சுத்தி பார்க்கணும் அதனால் எங்கே வருகிறான் எங்க வருகின்றார் ஐயருக்கு மையரான அரிகர புத்திரன் தர்மசாஸ்தா ஆமா சொரிமுத்தையனுடைய வாசல் வாசல் வருகின்றார் வாசலை கண்ட நேரத்தில் அங்க யார் இருக்கிறா தெரியுமா அங்க யார் இருக்கின்றார் அங்கதான் எல்லா தேவாலயம் அங்க இருக்கு ஆமா
61 அதாவது 21 வந்தி 61 கூட்டுறவு சொல்லுவோம் பத்தியலா. ஆமா 1008க்கு மேல இருக்கு அங்க தேவதைகள் எல்லாம். ஐயருக்கு மையராக சொரிமுத்தையில் வாசலேது. ஐயருக்கு மையரான அரச மகள் தவசினான் அண்ணாவி சிவக்கொடலுண்டு சன்னியாதி கூட்டத்தோடு தவசி தம்பிரா கூட்டத்தோடு ஒல்லி சொல்லும் ஒளிமுத்து பலவேதமா துளசி மாடம். ஆமா நொண்டி மாடம் சண்டி மாடம். சண்டி மாடம் 21 வாதைகள் அங்கதான் ராமவாத காலவாத வாதைகள் எல்லாம் சாமவாத எழுந்தருத்த வாத. ஆமா நொண்டிவாத சண்டிவாத சண்டிவாத லதக்குவாத போக்குவரத்து வாத. ஆமா சப்பானிவாத கச்சங்களிக்கு வாத வாதைகள் மன்னராஜா வாதையோடு மன்னல் கருங்காலி வாதையும் கருங்காலி வாதையோடு அங்க இருக்குவாரு தேவாத. ஆமா இந்த இடத்துல வந்து வட்டாரம் பார்த்த சிவசுடலை மாடம் மாடம் அல்லறை சில்லறை பண்ணுகின்ற நேரத்தில் மாயாண்டி வட்டாரம் காத்த சிவதுரை மாடம் ஐயருக்கு மெய்யரான சொரிமுத்தையில் வாசலிலே அல்லறை சில்லறை பங்குகின்றான் அட்டதாகோ செய்யும் நேரம் கண்டாரே சொரிமுத்தையரா எம்பாவட்டாரம் காத்தவனே நீ கையிலையில் பண்ணின லீலைகளை இந்த சொரிமுத்தையருடைய வாசலிலே சாந்தமாயிருக்கும் என்னுடைய கோட்டையிலே அல்லறை சில்லறை பண்ண வேண்டாம் அட்டகாசம் பண்ணாதே உனக்கு கல்லினாலே நிலையம் போட்டு ஆடியம்மா வாசகன் சிறந்த பூசை தருவேனடா அப்படியே நல்லதென்று ஆட்டுமென்று சம்மதித்தார் அப்படியே நல்லதென்று ஆட்டுமென்று சம்மதித்தார் அமர்ந்த அம்பிகை பிரம்மசக்தி பேச்சு அம்மா கைலாசத்தில் இருந்தே நடராச வண்டியில கூட்டிட்டு வந்துட்டான் அவன். இனி நம்மளால நடக்க முடியாது, நமக்கான ஒரு இடத்தை பிடிக்கணும். பேச்சியம்மா பார்க்கின்றாளே, என்ன செய்கின்றான்? வட்ட பாறையில போய் அமரலாம். அமர வேண்டும். என்ன செஞ்சா? வட்ட பாறையில போய் அமர்ந்ததினாலே, அமர்ந்ததினால்
பேச்சிப்பாறை என்று திருநாமத்தை வாங்கி வாங்கி சத்ராதி முண்ட சுவாமி பார்க்கிறான். என்ன செய்யலாம்? நமக்கும் என்ன கால் இருக்கா? இருக்குல்ல. இது வீல விட்டு உருக்கமா கிடையாது. அதனால நாம ஒரு இடத்தை பிடிச்சு அமர்ந்தனா அமர வேண்டும். படித்துறையில போய் அமர்ந்தார். அண்டையில இருந்து சத்ராதி முண்டன் வந்து அமர்ந்ததினாலே அமர்ந்த காரணத்தினால் முண்டந்துறை என்று பேர் நாமத்தை வாங்கி வட்டாரம் காத்த சிவசுடரை மாடல் நீ எங்க போகணும்? எங்க செல்ல வேண்டும்? தென்னாடு போகணுமே போகணுமே போகணுமே, தேசம் சுற்றி பார்க்கணுமே பார்க்கணுமே, தென்னாடு போகணுமே போகணுமே, தென்னாடு போகணுமே போகணுமே போகணுமே, தேசம் சுற்றி பார்க்கணுமே பார்க்கணுமே, வள்ளியை அடிதொழுது தெற்கு வள்ளி ஊர் பாதை கூடி வருகின்றார் தெய்வம் கலந்த பனை ஊரதிலே சாலை ஓரத்தில் ஒத்த பணம் ஊழலிலே அமர்ந்த காரணத்தினால் ஒத்தை பனையடி சுடோ என்று பேரை வாங்கி பேர் நாமம் வாங்கி ஆடல் வாய் மொழி தன்னிலே சோழ பாண்டிய மன்னன் அமைத்த தளமான முப்பந்தலிலே ஒரு நிலையத்தை வாங்கி கொண்டு வாழை போக்கு விட்டு விட்டார். வெள்ளை மன வழிகடந்தார் அவர் தோவாழை போக்கு விட்டார் போக்கு விட்டார் போக்கு விட்டார் போக்கு விட்டார் பாலம் கடந்து வடசேரி கோட்டாறு சுசீந்திரம் சுசீந்திரத்திலே தானுவாமலை பெருமாளை அடிதொழுது அதை விட்டு வெளிக்கிடந்து கொட்டாரம். ஆமா, அதற்கு கீழ்வரம் அடுத்து வரல பெருமாள்புரம். அந்த பெருமாள்புரத்தில் அமர்ந்திருக்கிற ஆலமூடு. ஆமா, ஆலமூட்டு இசைக்கியம்மா அவளையும் அடிதொழுது அதை விட்டு வெளிக்கிடந்து இங்கு வருகின்றார் மகாதானபுரம் பஞ்சலிங்கபுரம். சரி, பஞ்சலிங்கபுரம் தான் கடந்து ஆசீர்வாதபுரம். ஆமா, அந்த புளியகுடி தான் கடந்து கிழக்கு முகமாகவே. ஆமா, இங்கே வருகிறார். எங்கே கன்னியாகுமரியிலே அமர்ந்திருந்தார். கன்னியாக அமர்ந்த தருவா அமர்ந்தவள் தான் பகவதியா அரக்கனை
கன்னியா பகவதியா வாசலை வட்டாரம் காத்த சிவசுடலை வாடம் எண்ணுகிறான். தன் தாயுடன் பிறந்த சகோதரியானவர் தன் சிற்றன்னை அல்லவா பகவதியாள் அவள் வாசலை கண்டார். இந்த வாசலிலே நமக்கான ஒரு நிலையத்தை வாங்கவே